13 மே 2026 வந்து த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மாதிரி இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க ஓஎஸ்எம்ன்ற ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம். இந்த ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதே மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்டாக மாறிச்சுன்னா, கடந்த 7 வருஷத்தில் இந்த வருஷம் தான் ரொம்ப கம்மியாக ரெக்கார்டான பாஸ் பர்சன்டேஜ். 12th பசங்க கிட்டத்தட்ட வெறும் 85.2% தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து பாஸ் ஆகிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. நிறைய கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மக்களே, இந்த ஓஎஸ்எம் அப்புறம் 12th சிபிஎஸ்சி கான்ட்ரவர்சிக்கு இந்த ரூட் காஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஓஎஸ்எம் கான்ட்ராக்டை வந்து கொடுத்தது ஹைதராபாத் பேஸ்டு ஒரு சிஎம்பிடி எஜுகேஷன் டெக்குன்ற ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, டிசிஎஸை விட லோயஸ்ட் பிடராக ஃபினான்ஷியல் பிடராக இருந்தனால கொடுத்தாங்க. இது கொடுக்கப்பட்ட டேட் December 5, 2025. ஓகேவா? அதுக்கப்புறம் February 9 அன்னைக்கு நம்ம போர்டு வந்து ஒரு ஃபுல் நேஷ்னல் வைட் ரோல் அவுட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ரோல் அவுட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிஷியலாக இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 or 2 years ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது அவசரமாக இந்த வருஷம் 12th போர்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் 12th 10th வந்து மேனுவல் கரெக்ஷன். ஃபஸ்ட் இந்த ஓஎஸ்எம்னா நத்திங் பட் நம்ம எழுதின ஆன்சர் ஷீட்டை வந்து ஸ்கேன் காப்பி எடுத்து சிஸ்டமில் வந்து டீச்சர்ஸை கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இதனால வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ மார்க்கிங் ஸ்கீம் ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் வைஸ் மார்க் வந்து என்ஷூர் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரி ரீசன் சொன்னாங்க. மார்க் டோட்டல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி தான் அந்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஓஎஸ்எம்ல ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணலன்றது ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து ஜிஎஸ்டியை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை இது கொஞ்சம் டிலே பண்ணுங்கள், ஏன்னா டீச்சர்ஸ்க்கு இன்னும் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கைட் கிடையாது. அவங்க டிஜிட்டலாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ரிக்ளைன்ஸ் வந்து இது தெரியாதனால இப்போதைக்கு இது வைக்காதீங்கன்னாங்க. ஆனால் அதையுமே வந்து மீறி வந்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கரெக்ஷன்ஸ் நடந்தது. இது கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து மேஜர் கேசஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, பசங்க ரிசல்ட் May 30 வந்ததுக்கப்புறம் அது ஆன்சர் ஷீட் வந்து நிறைய பேஜஸ் மிஸ் ஆகிறதாகவும், அவங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பி பிளர்டாக இருந்ததாகவும், ராங் ஷீட் இது என் ஷீட்டே இல்லை வேற ஒருத்தோட ஷீட் எனக்கு மாறி வந்ததாகவும், இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இதை மிகப்பெரிய கன்சர்னாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து லோ மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிருக்காங்க நிறைய பேர். நல்லா தான் படித்து நல்லா தான் ப்ரெசென்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு லோ மார்க்ஸ் வந்துருக்கு. இதுவும் சயின்ஸ் குரூப் படித்த பசங்க இதில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து இன்னும் 2-3 கேஸஸ் நடந்தது. என்னென்னா, ஜேஇயில் பாஸ் ஆனவங்க 12th போர்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இது எப்படி பாசிபிள்? நான் நல்லா பண்ணுன்ற அது ஒரு கேஸ் வந்து அது ஒரு தனியாக இந்த மாதிரி 4-5 கேசஸ் ஃபெயில் ஆச்சு. June 2 அன்னைக்கு சிபிஎஸ்சி சேர்மன் அப்புறம் செக்ரட்டரியை வந்து இந்த ப்ரெஷரைஸ்னால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓஎஸ்எம் ரிலேட்டடாக வந்து ஒரு என்கொயரியுமே வந்து அமைச்சிட்டாங்க. இப்போ அந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. அதனால் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட June 2 மட்டுமே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எ ஹியூஜ் நம்பர். இவ்வளோ 16,000 பேருக்கு வந்து நம்பிக்கையில் அப்போ எவ்வளோ முறைக்கு நடந்திருக்கும்ன்ற இது எல்லா விஷயமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சார்ஜ் பண்ணது ஒரு ஆன்சர் புக்லெட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 100 ரூபாகவும், அதுக்கு அதே ஆன்சர் ஷீட்டை ரீவேல்யூவேட்னா ஒரு 25 ரூபாகவும், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கேன் ஷீட் வந்ததுக்கப்புறம் டோட்டல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலான கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்து ஆன்சர் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து நடந்த பாஸ் பர்சன்டேஜ். இந்த லோயஸ்ட் 7 yearsன்னு சொல்லலை, இந்த 7 வருஷங்களில் இந்த வருஷம் வந்து லோயஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் உள்ள ஒரு ஸ்டேட் இயராக மாறி இருக்குது. இதை பற்றிட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்து சொன்னது 3 பசங்க. அந்த 3 பசங்க பேர் சரணாஷ், ஹர்ஷிதா, அதித்தி. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு ஸ்டேட் சேர்ந்தவங்க தான். அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபாலோவர்ஸை வச்சு அவங்க வந்து போட்ட ஒரு
ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க சோஷியல் மீடியாவில் பேசுனது வந்து பயங்கர வேலையாக இருக்குது. இவங்க கொடுத்த போஸ்ட்டை வந்து இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் அதிகமாகி அவங்க மேண்டட்ரியான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சிபிஎஸ்சி இதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் கரெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்பரன்சி என்ஹான்ஸ் பண்ணுறோம், இதோட எல்லாருக்குமே மார்க்கிங் ஸ்கீம்ஸ் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக, பசங்க கன்சிஸ்டன்ட் இருக்கணும், எவாலுவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் போகணும், டோட்டலி ஈஸியாக இருக்கணுன்ற இந்த மாதிரி அடுக்கடுக்கான காரணங்களை வச்சு ஓஎஸ்எம் டிஃபைன் பண்ண மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் அதை போர்டு அதே டைமில் சொல்லுது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது மார்க்கில் சாட்டிஸ்ஃபை ஆகலை கண்டிப்பாக ரீவேல்யூஷன் பண்ணுங்கள், அதை டாப் டயரில் வந்து இது வந்து சரி பண்ணி தரும். அதே மாதிரி அவங்க அமைச்ச கமிட்டியுமே அதுக்கு மொத்தம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வச்சுக்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.